இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இத வந்து அனாலஜியா வச்சுக்கோங்க. ஓகே. அனாலஜின்னா நம்ம ஒப்புமையா இத வச்சுக்கிறோம். இப்ப நம்ம சொன்ன இத ஒப்புமையா மனசுல வச்சுக்கிட்டு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அத எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. இப்ப சமீப காலத்துல ஒரு 10 வருஷத்துல அதிகப்படியா பேசப்படுற அ டிவில ஆகட்டும், இல்ல நியூஸ்ல ஆகட்டும், ம். நெறைய இடத்துல பேசப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங்ன்னு சொல்றாங்க. ஆமா. கண்டிப்பா. புவி வெப்பமயமாதல். ஆமா. ஸோ இந்த புவி வந்து வெப்பமயம் ஆகுறதுனால தான் அதிகப்படியான மழை ஒரு இடத்துல பெய்யுது. அதிகப்படியான குளிர் இருக்கு. சில இடத்துல அதிகப்படியான வளர்ச்சி இருக்கு. மொத்த சைக்கிளுமே மாறுது. அதாவது மொத்த மனுஷ அந்த 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 பூமியோட இயக்கமே இந்த குளோபல் வார்மிங்னால சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நெறைய வந்து பிரச்சனைகள் வருது. இயற்கை சீற்றங்கள் இந்த மாரி பல விஷயங்கள்ல பாதிப்பு வருது. இன்னும் சொல்லப்போனா இந்த அதிகப்படியான வெப்பத்தினால மனுஷனுடைய மனநிலை கூட பாதிக்கப்படுது. ஆமா. அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ம். புவி வெப்பமயமாதல்ங்கிறது ஏதோ ஒரு சில டிகிரிலாம் கூட இல்ல. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.89 டிகிரி செல்சியஸ் மாறியிருக்கு. 0.89 தான். அவ்வளோதான். அவ்வளவுதான் சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளோதான் சேஞ்ச் ஆயிருக்கு. அது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்திருக்கு. அது இவ்வளோ பெரிய சொல்லி முடியாத அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. இவ்வளவு பெரிய இம்பாக்ட்ட வந்து இந்த 0.85 டிகிரி வந்துட்டு இம்பாக்ட் பண்ணிருக்கு. ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 1 டிகிரி போனுச்சுன்னா, இத விட பல மடங்கு பாதிப்பு கூடும். நீங்க சொல்ற மாரி இன்னும் 1 டிகிரிலாம் போயிருச்சுன்னா, அப்புறம் மொத்தமாவே காணாம போயிரும் போல இருக்கு. ஆமா. 2 டிகிரி மாறுனுச்சுன்னா, அவங்க சொல்றாங்க. அ அ 2 டிகிரி இப்ப 0.89 டிகிரில இருந்து 2 டிகிரி இன்னும் கொஞ்சம் வெப்பம் கூடுனுச்சுன்னா, ம். 99% இந்த நீர் நம்ம கடலுக்குள்ள கோரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. அது 99% அழிஞ்சிருமாம். இப்போ வர்றத விட பல மடங்கு ஜாஸ்தியா, உங்களுக்கு குளிரும் ஜாஸ்தியாயிரும், வெயிலும் ஜாஸ்தியாயிரும். மனுஷங்களுடைய வாழ்க்கைங்கிறது இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிரும். ஆமா. இப்பயே நம்மளால பார்க்க முடியுது. இப்பயே வந்து நம்மளால அநேக வெதர நம்மளால கணிக்கவே முடியாத கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா. எப்போ மழை பெய்யுது, எப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பனி பெய்யுமான்ற அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கு. அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஆமா. குளிரும் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. எப்ப நீங்க சொல்ற மாரி நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எப்ப மழை பெய்யும்னு தெரியாது. எப்ப வெயில் ஜாஸ்தி அடிக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆமா. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஆயிருச்சு. இது எல்லாமே வெறும் 0.89 டிகிரி சேஞ்ச் ஆனதுனால வந்த விளைவு. ஓகே. ம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ம். ஃபர்ஸ்ட் ஒரு அனாலிசிஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமா. இந்த ஸ்டாக்க வச்சு டம்ளர் வச்சு காமிச்சேன்ல. இப்ப நீங்க அதே ஒப்புமைய ம். இதுல அப்ளை பண்ணுங்க. இது 2 ஃபிக்ஸ் ஆற அக்யூரசிய வச்சு ம். நீங்க வந்து கட்டாயமா யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கணும் அப்படின்னு காமன் சென்ஸ வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சொல்லிருவோம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரே ஒரு டிகிரி சேஞ்ச் ஆகுறதுனால இவ்ளோ பாதிப்புகளும் வராம இருக்கிறதுக்கு அக்யூரேட்டான டிகிரி அதுவா வருமா? இல்ல கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே! வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. சோ இதான் அனாலஜி. இது ரீசனிங். இந்த 2யும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது, டிகிரி கூட எந்த அளவுக்கு இருந்தா மனுஷனும், உயிரினமும் கம்ஃபர்டபுளா வாழ முடியும். ம். இது வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். ஆமா. இது மாரி பல ஃபைன் டியூனிங்ஸ் இருக்கு. ம்.